शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति तनीयां सम्पांसुं तव चरणपङ्केरुह भवं विरिञ्चित् सञ्चिन्वन् विरचयति लोकानविकलं वहत्येनं शौरिः कथमपि सहस्रेण शिरसां हरः संक्षुद्यैनं भजति बसितो धूलनविधिम् अविद्यानाम् अन्तस्तिमिरमिहिरद्वीपनगरी जडानां चैतन्य सपकमकरन्दश्रुतिझरी दरिद्राणां चिन्तामणि गुणनिका जन्मजलधौ निमग्नानां दंश मुररिपुवराहस्य भवति. இது ஒரு 3 ஸ்லோகம்தான். இது அம்பாளுடைய எல்லா அழகு, அவளுடைய கருணை, அவளுடைய ஒவ்வொரு பாவங்கள், அது எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமாக விவரித்த ஸ்லோகம்தான் இது. இது வந்து சிவன்கிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் நடுப்புற வந்து முதல் ஒரு 48க்கு அப்புறம் சிலதெல்லாம் வந்து தொலைஞ்சு போயிடுத்து போல் இருக்கு. அதனால அப்புறம் இருக்கிறத வந்து நம்ம ஆதிசங்கர பகவத்பாதாள் எழுதி கம்ப்ளீட் பண்ணினார் அப்படின்னு வந்து ஒரு வெர்ஷன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக இது வந்து பெரிய நம்ம ஈஸ்வரன்கிட்டேருந்தே வந்த வார்த்தைகள், அதே போல் ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிற ஆதிசங்கர பகவத்பாதர்கிட்டேருந்து வந்த வார்த்தைகள். அதனால் இந்த கிரந்தத்துக்கெல்லாம் வார்த்தைக்கே பவர் ஜாஸ்தி. அர்த்தம் நம்மளுக்கு புரியறதோ புரியலையோ, அந்த வார்த்தைகளை உச்சரிக்க உச்சரிக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டையும் வீட்டை சுற்றி இருக்கணும் நமக்கும் நன்னா வரும்.